Hi, hello everyone. Hello, everything. I hope you are doing great. So back again for another review. This time it's for Unbade Diana. So Unbade Diana, watch it or skip it. Let's go. So Unbade Diana, directed by Pari. So Jama படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி. அந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி கமர்ஷியல் ரொம்ப சக்ஸஸ் ஆகலை. ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர் அண்ட் அதுலேயே அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாரி வந்து ஒரு கம்ஸ் ஃப்ரம் அ கன்சர்வேட்டிவ் தெலுங்கு ஃபேமிலி தட் லிவ்ஸ் இன் பெரம்பூர். ஸோ ஹீ இஸ் அ கோச். அவங்க அம்மா வந்து இந்த மதம் ஜாதி இதை ரொம்ப பார்க்குற ஆளுங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஸோ அவருக்கு வந்துட்டு மேஜிக்ன்ற பொண்ணு மேலே ஒரு லவ். ஷீ இஸ் அன் ஆங்கிலோ இண்டியன் பிளேட் பை ரம்யா ரங்கநாதன். ஸோ ஸ்கூல் காலேஜ்லேருந்து அவங்க மேலே லவ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஷி இஸ் நாட் அக்செப்டட். பட் சம்வேர் ஹி நோஸ் தட் ஷீ லைக்ஸ் ஹர் ஆல்சோ. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் லைஃப்பில் வந்துட்டு வீட்டில் இருக்க ப்ரெஷர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு நம்ம வீட்டில் செட் ஆகாது, அவள் எப்படி நம்ம கல்ச்சருக்கு அடாப்ட் ஆவா அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ ஓகே திங்ஸ் ஓகே வி ஹாவ் டு லெட் ஹர் கோ, ஐ ஹாவ் டு லெட் ஹர் கோ அப்படின்னு நினைக்கும் போது டைமில் ஷீ கம்ஸ் அண்ட் ப்ரப்போசஸ் இன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டிட் ஹி அக்செப்ட் ஹர் ப்ரப்போசல், அதுக்கப்புறம் வாட் வேர் த கேவாஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்றது தான் கதை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து எனக்கு ஒரு விஜய் சேதுபதியை வந்து ரொம்ப ரிமைண்ட் பண்ணார். ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. இட்ஸ் நாட் இன் நெகட்டிவ் வே பட் இன் பாசிட்டிவ் வே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலோ இண்டியனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ், டயலாக்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் சேத்தன் பின்னி படத்தில் ரோஜா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த பெங்களூர் பாபாவை பரிதாபங்கள் கோபி பண்ணார். அந்த கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து அவரோட ஸ்லாங்கு, பாடி லாங்குவேஜ் அது வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெங்களூரில் இருக்க ஒரு தமிழ் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்கன்றதை இமிட்டேட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி, ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரி இருந்தது. மேபி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சது. மற்றபடி படத்தில் மியூசிக், பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, பாட்டெலாம் நல்லா செமையாக இருந்துச்சு. பெருசாக எனக்கு நெகட்டிவ்ஸாக எனக்கு எதுவும் தோணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலண்டாக போயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் எனக்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா காமெடியெல்லாம் நிறையா இருந்தது செகண்ட் ஹாஃபில். ஹியூமர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க்காச்சு. ஸோ படம் வந்து ஒரு நீட் க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். தைரியமாக படத்தை வந்து ஃபேமிலியோடு போய் ஃபேமிலியோட ஒய்ஃப் பசங்களை கூப்பிட்டு போய் படத்தை போய் பார்க்கலாம். எந்த விட அடல்ட்ரேட்டட் விஷயங்களும் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இட்ஸ் அ வெரி குட் மூவி. எனக்கு பர்சனலாக ரொம்ப என்டர்டெயின் பண்ணிச்சு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஜமாவே நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை தேட்டரில் பெருசாக போல. பட் அட்லீஸ்ட் திஸ் மூவி ஷுட் டூ வெல் ஃபார் him. So that's about it guys. That's my review on Unbade Diana. I'll see you guys in another review. Till then, take care. Bye-bye.